பிள்ளையார்பட்டி கோவிலில் முறைகேடு என்ற வழக்கு தொடர்பாக அறக்கட்டளைக்கு சொந்தமான நகைப்பண முறைகேடு என்ற வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதற்காக ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் இந்துமதி. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம் பிரியங்கா. சிவகங்கை மாவட்டம் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் கோவில் மிகவும் பிரபலமான பிரசித்தி பெற்ற கோவிலாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த கோவில் அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலம் மதுரையில் இருப்பதாகவும் ஆக்கிரமிப்பில் இருந்து அந்த நிலத்தை மீட்பதற்கு 6 பேர் கொண்ட குழுவை நியமித்ததாகவும் அந்த குழு அறக்கட்டளை தொகை 1,71,00,000 முறைகேடு செய்ததாகவும் அளித்த புகாரின் பேரில் 7 பேர் மீது சிவகங்கை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த நிலையில் இந்த வழக்கில் தங்களை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கேட்டு தண்ணீர்மலை, முத்துராமன், அழகு நாராயணன், அருணாச்சலம், சுவாமிநாதன், பாலமுருகன் ஆகியோர் மதுரை அமர்வில் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு முன்ஜாமீன் வழங்கக்கூடாது என்றும் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்ய குழு அமைக்க வேண்டும் என வழக்கறிஞர் அருள் சுவாமிநாதன் இடையீட்டு மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஸ்ரீமதி பிள்ளையார்பட்டி கோவிலின் அறக்கட்டளை முன்னாள் அறங்காவலர்கள் 1,76,00,000 மோசடியில் ஈடுபட்டதாக புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து கோவிலுக்கு சொந்தமான நகைகள், பணங்கள், இடங்கள் எவ்வளவு உள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடத்துவதற்கு ஆணையத்தை அமைக்க இந்த நீதிமன்றம் முடிவு செய்கிறது. அதன்படி அறக்கட்டளை மோசடிகள் குறித்து விசாரணை செய்யவும் கணக்குகளை சரிபார்க்க பட்டய கணக்காளர் ராஜராஜேஸ்வரனையும் மற்ற விவரங்களை சரிபார்க்கவும் விசாரிக்கவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சிவகானத்தையும் கொண்ட ஆணையம் அமைக்கப்படுகிறது. அதன்படி ஓய்வு பெற்ற நீதிபதி கோவிலுக்கு சொந்தமான நிலங்களையும் சொத்துக்களையும் கையாளுவதற்கு அறக்கட்டளை அறங்காவலருக்கு அதிகாரம் உள்ளதா என கேள்வி எழுப்பினார். அறக்கட்டளைக்கு சொந்தமான நிலத்தை அறங்காவலர்கள் விற்பனை செய்து உள்ளார்களா எனவும் அதனை தொடர்ந்து கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக விசாரிக்க வேண்டும். மேலும் சம்பந்தப்பட்ட அறக்கட்டளையின் தங்க நகைகள், வெள்ளி நகைகள் மற்றும் பிற பொருட்களை சரிபார்க்க வேண்டும் எனவும் கூறினார். இதனைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் யாரேனும் தங்களது கருத்துக்களை வாக்குமூலம் அளிக்க விரும்பினால் ஓய்வு பெற்ற நீதிபதியிடம் தங்களது கருத்துக்களை தெரிவிக்கலாம் எனவும் நீதிபதி தலைமையிலான ஆணையம் அனைத்து அறங்காவலர்களிடமும் விசாரணை நடத்தலாம். இந்த விசாரணை குறித்து ஜனவரி மாதம் 30ஆம் தேதிக்குள் இடைக்கால அறிக்கையை ஓய்வு பெற்ற நீதிபதி சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கை ஒத்திவைத்தனர். பிரியங்கா.